ஹே காய்ஸ், டுடே ஒரு டிஷ் ட்ரை பண்ண போகிறேன். அதுவும் ப்ரானை வச்சு வாங்க பார்க்கலாம். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, ப்ரான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் எக்ஸ், அப்புறம் ப்ரெட் க்ரம்ஸ், அப்புறம் ஒரு சில மசாலாஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். என்னென்ன மசாலானா சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் அண்ட் கரம் மசாலா அண்ட் சிக்கன் மசாலா. அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ரைஸ் ஃப்ளார் கொஞ்சம் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு கிறிஸ்பினஸ்க்காக ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, ப்ரானில் அந்த மசாலாலாம் நல்லா இதுவாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் அதை அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுட்டேன். அப்புறம் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு, ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஆயில் ஊற்றிட்டு, அந்த ப்ரானை எடுத்து எக்கில் டிப் பண்ணிவிட்டு, ப்ரெட் கம்ஸில் மறுபடியும் டிப் பண்ணிவிட்டு, ஆயில் நல்லா பாயில் ஆன பிறகு அதில் ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். அந்த ஆயில் நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் தான் நமக்கு அந்த ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடைக்கும். ஸோ அதனால் நான் அப்படி தான் பண்ணேன். ஒவ்வொரு ப்ரானாக மறுபடியும் எக்கில் டிப் பண்ணிவிட்டு, மறுபடியும் ப்ரெட் கம்ஸில் ஒரு கோட் கொடுத்துட்டு ஆயிலில் போட்டுட்டேன். இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட்ஸ் ஒரு 6-7 ப்ரான்ஸ் அந்த மாதிரி நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் தான் ப்ரானும் சீக்கிரம் கருகிடாது. அந்த கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் குக் பண்ணிவிட்டு, கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு எடுத்துடணும். ஆக்சுவலி இப்போ அந்த பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு, பார்த்தா உங்களுக்கே தெரியும். பார்க்கவே செம்மையாக இருக்குது, எம்மியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நானே ட்ரை பண்ணுறேன். எனக்கே எப்படி இருக்க போதே தெரியல டேஸ்ட்டு. பார்ப்போம். இப்போ குக் ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் ஆயில் இல்லாமல் எடுத்துக்கலாம். நான் ஒரு பிளேட்டில் டிஷ்யூ வச்சுருக்கேன். ஆயிலில் தான் இருந்தால் அந்த டிஷ்யூஸ் இழுத்துக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலாக நம்ம ட்ரை பண்ண கிறிஸ்பி ஃப்ரைடு ப்ரான் இதுதான். ஆக்சுவலி இந்த நேம் நானே தான் வச்சேன், கிறிஸ்பி ஃப்ரைடு ப்ரான் சொல்லிவிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில். அண்ட் இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு 2 குட்டீஸ் வந்திருக்காங்க எங்கள் வீட்டுக்கு. வேறு யாரும் இல்லை, என்னுடைய தம்பிங்க தான், என் சித்தப்பா பசங்க. இப்போ அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. வாங்க டேஸ்ட் பண்ணிடலாமா? இதை நாங்கள் டொமேட்டோ கெச்சப்பில் வச்சு சாப்பிட்டு பார்த்தோம். செம்மையாக இருந்துச்சு ஆக்சுவலி. இப்போ என் தம்பி சொல்லுவான் பாருங்கள், சொல்லிட்டாரு சூப்பராக இருக்குன்னு. இப்போ இன்னொரு குட்டீஸ் சொல்ல போகிறாரு. 2 பேரும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த பிளேட்டில் இருந்த எல்லா ப்ரான்ஸையும் காலி பண்ணிட்டானுங்க. அடுத்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாது, நிஜமாகவே செம்மையாக இருந்துச்சு. அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த டிஷ் இருந்துச்சு. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் காய்ஸ்.